இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன், வாசிப்பவர் J யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்த முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவிப்பு. இலங்கையை சுனாமி பேரலை தாக்கி நாளையுடன் 16 வருடங்கள் பூர்த்தி. தேசிய பாதுகாப்பு தினம் நாளை அனுஷ்டிக்கப்படுகிறது. திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியின் யாப்பிற்கு கட்சியின் இடைக்கால செயற்குழு அங்கீகாரம். அமெரிக்காவில் 1 மில்லியனுக்கும் அதிகமானோருக்கு இதுவரை COVID-19 தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அடுத்த வருட நடுப்பகுதியில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். ஆலியல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையை சுனாமி பேரலை தாக்கி நாளையுடன் 16 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. இதனை முன்னிட்டு இலங்கை அரசாங்கம் பிரகடனப்படுத்திய தேசிய பாதுகாப்பு தினம் நாளை அனுஷ்டிக்கப்படுகிறது. தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தேசிய மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. தேசிய பாதுகாப்பு தினத்தன்று சர்வமத நிகழ்ச்சிகளை நடத்தி சுனாமியில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவது வழக்கம். இம்முறை கொள்ளுப்பட்டி மல்லிகா முதியோர் இல்லத்தில் தாய்மாருக்கு தானம் வழங்கப்படும். நாட்டில் நிலவும் கோவிட் தொற்று நிலைமை காரணமாக நிகழ்ச்சிகளில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான மக்களே பங்கு பெற்றவர் என நிலையத்தின் பிரதி பணிப்பாளரான பிரதீப் கொடிப்பிடி தெரிவித்தார். இதேபோல பிரதேச ரீதியிலும் நினைவுகூரும் நிகழ்வுகள் சில ஏற்பாடாகியுள்ளன. மினுவாங்கொட, பாலிகுட மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தணிகளில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 30,000 எட்டியிருக்கிறது. இன்று மாலை 461 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 451 பேர் பாலிகுட கோவிட் கொத்தணியுடன் தொடர்பை பேணியவர்களாவர். ஏனைய 10 பேரும் சிறைச்சாலை கோவிட் கொத்தணியை சேர்ந்தவர்கள். இதேவேளை COVID-19 வைரசுக்கு எதிராக மருந்து தயாரிக்கும் கேகாலை தம்மிக்க பண்டாரவின் மருந்து உற்பத்தி நிலையத்துக்கு இன்றும் அதிகளவானோர் சென்றிருக்கின்றனர். போலீசார் அவர்களை அங்கிருந்து கலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். ஏற்கனவே திட்டமிட்டவாறு விமான நிலையங்கள் நாளை திறக்கப்பட மாட்டாது என விமான நிலைய மற்றும் விமான சேவை நிறுவனங்களின் தலைவர் மேஜர் ஜெனரல் GA சந்திரசிறி தெரிவித்தார். விமான நிலையங்களை திறக்கும் வேலைத்திட்டம் சில தினங்கள் தாமதமடையும் என அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக நாளை இலங்கைக்கு வருகை தரவிருந்த ரஷ்யாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தங்களின் பிரயாணத்தை பிற்போட்டியிருப்பதாக தெரிய வருகிறது. ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும்படுத்தி இந்த வருட நத்தார் தினத்தில் விபத்துகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி காணப்படுவதாக வைத்தியசாலையை மையப்படுத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. COVID-19 நெருக்கடி நிலை காரணமாக மக்கள் நத்தார் பண்டிகையை வீடுகளில் கொண்டாடியதனால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் விபத்துகளினால் 228 பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை இன்று மாலை வரையிலான காலப்பகுதியில் 136 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதாள உலக குழு செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் தம்மிடம் உள்ள சட்டவிரோத ஆயுதங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு உடனடியாக அவ்வாறான செயல்பாடுகளை கைவிட வேண்டும் என அமைச்சர் கலாநிதி சரத் வீரசேகர தெரிவித்தார். கொலன்னாவை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். போதைக்கு அடிமையாகி இருப்பவர்களுக்கு சிறை தண்டனை வழங்குவதற்கு பதிலாக புனர்வாழ்வளிக்கும் திட்டத்தை எதிர்காலத்தில் முன்னெடுக்க இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சில நிபந்தனைகளுக்கு அமைய ஜனவரி 1ஆம் தேதி முதல் திரையரங்குகள் திறக்கப்பட உள்ளன. திரையரங்குகளில் 25% பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். எவ்வாறேனும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த திரையரங்குகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஐக்கிய மக்கள் சக்தியின் யாப்பு அந்த கட்சியின் இடைக்கால செயற்குழு ஊடாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. யாப்புக்கு அமைவாக ஒவ்வொரு வருடமும் செயற்குழு ஊடாக கட்சியின் தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கட்சியின் செயற்குழுவில் 80 பேர் வரை அங்கம் வகிப்பதாக தெரிய வருகிறது. கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண முதலமைச்சர்கள் அல்லது எதிர்க்கட்சித் தலைவர்கள் உத்தியோகபூர்வமாக செயற்குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். இதேவேளை கட்சியின் பிரதேச சபை, நகர சபை, தொழிற்சங்கம், மகளிர் அமைப்பு, இளைஞர் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் செயற்குழுவில் அங்கம் வகிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் ஏனைய அரசியல் கட்சியை
இணைத்துக் கொண்டு ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு என்னும் பேரில் புதிய அரசியல் நடவடிக்கைகளை கட்டியெழுப்புவதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டதாக அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவை உள்நாட்டு செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. விவசாயத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தப் போவதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியுமான பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். 3 வருடங்களுக்குள் இறக்குமதி நிறுத்தப்படும் என அவர் கூறினார். அடுத்த வருடம் தொடக்கம் கிழங்கு, வெங்காயம், மிளகாய் போன்றவற்றின் இறக்குமதியை முற்றாக நிறுத்தி உள்ளூர் உற்பத்திகளை மேம்படுத்தும் பாரிய திட்டம் அமலாகி இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பால்மா இறக்குமதியும் நிறுத்தப்படும். உள்ளூரில் பசும்பால் உற்பத்தியை மேம்படுத்த வெளிநாடுகளிலிருந்து நல்லின கறவு பசுக்களை தெரிவிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அது பிரதான செய்தி. அடுத்து பெறுவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. காத்தான்குடி டீன் வீதியை புனரமைக்குமாறு பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாதனால் போக்குவரத்தில் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர்கள் முறையிடுகின்றனர். இது விடயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் 1 மில்லியனுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இதுவரை கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை பிரிவு அறிவித்துள்ளது. தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு 10 தினங்களுக்குள் இந்த இலக்கை அடைந்திருப்பதாக சிகிச்சை பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இம்மாதம் முடிவடைவுக்கு முன்னர் 20 மில்லியன் மக்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததாக அமெரிக்க அரசின் கோவிட்-19 தடுப்பு மருந்து வேலை திட்டத்தின் பிரதம ஆலோசகர் மொன்சேவ் ஸ்லாவ் தெரிவித்துள்ளார். இதேவேளை துபாயில் இலவசமாக மக்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. ஃபைசர் மற்றும் பயோன்டெக் நிறுவனங்கள் தயாரித்த மருந்தே இவ்வாறு மக்களுக்கு செலுத்தப்படுகிறது. கர்ப்பிணிகள் மற்றும் 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு முதல் கட்டத்தில் தடுப்பூசி ஏற்றப்பட மாட்டாது என அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. பிலிப்பீன்ஸில் இன்று நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. தலைநகர் மணிலாவில் 6.2 ரிக்டர் அளவீட்டில் நிலநடுக்கம் பதிவானதாக அந்த நாட்டு புவிச்சரிதவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வீதிகளுக்கு ஓடிச் சென்றுள்ளனர். சேத விவரங்கள் பற்றி இதுவரை உத்தியோகபூர்வ முடிவுகள் எதுவும் வெளியாகவில்லை. அது உலகச் செய்தி. அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. அபிவிருத்தி செய்திகள். திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து அதை சூழவுள்ள பிரதேசங்களில் வாழும் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கப் போவதாக அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தெரிவித்தார். இந்த துறைமுகத்துடன் இணைந்ததாக கைத்தொழில் பேட்டையை அமைப்பதற்கும் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். துறைமுக வளாகத்துக்கு அவர் நேற்று விஜயம் செய்த போது இதனை தெரிவித்தார். இங்கு 1.5 கிலோமீட்டர் நீளமான புகையிரத பாதை அமைத்தல் தொடர்பான விடயங்களை ஆராயும் நோக்கில் இந்த விஜயம் இடம்பெற்றது. அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் மேலும் 2 புதிய அணிகளை இணைத்துக் கொள்ள இந்திய கிரிக்கெட் வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. IPL போட்டிகளில் தற்போது 8 அணிகள் பங்கேற்கின்றன. புதிய தீர்மானத்தின்படி 2022 ஆண்டு முதல் தொடரில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை 10 அதிகரிக்கவிருக்கிறது. 2011 ஆண்டில் 10 அணிகள் பங்கேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா இலங்கை அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில் நாளை ஆரம்பமாகும். இந்த போட்டி இலங்கை நேரப்படி பிற்பகல் 1:30 ஆரம்பமாகும். இதேவேளை சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை ஆரம்பமாகும். அத்துடன் சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியும் நாளை ஆரம்பமாகும். அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தக செய்தி. வர்த்தக செய்தி. இலங்கையில் தொலைத்தொடர்பாடல் சேவைகளை வழங்கும் முன்னணி நிறுவனங்களுள் ஒன்றான டயலாக் ஆசியாட்டா மைக்ரோசாப்ட் உற்பத்திகளை விநியோகிக்கும் H1 தனியார் நிறுவனத்தை கொள்வனவு செய்துள்ளது. டயலாக் பிராட்பேண்ட் நெட்வொர்க் என்ற கிளை நிறுவனத்தின் ஊடாக H1 நிறுவனத்தின் 100% பங்குகளை டயலாக் கொள்வனவு செய்யும்.
இதற்குரிய உடன்படிக்கை இவ்வாரம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அது வர்த்தக செய்தி. அடுத்து வருவது பொருளாதார செய்தி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இந்த வருடத்தின் 3வது காலாண்டு பகுதியில் பொருளாதார நடவடிக்கையில் 1.5% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக குடிசன மதிப்பீட்டு புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. 3ஆம் காலாண்டுக்கான தேசிய கணக்கு மதிப்பீடுகள் அறிக்கையில் இந்த புள்ளி விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த காலப்பகுதியில் வர்த்தக நடவடிக்கைகள் சுமூகமடைந்து வளமைக்கு திரும்பியதன் காரணமாக வளர்ச்சி சாத்தியப்பட்டுள்ளது. அது பொருளாதார செய்தி. இறுதியாக வானிலை அறிக்கை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. நாட்டின் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மாகாணங்களில் ஆங்காங்கே மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ரத்தினபுரி, களுத்துறை, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை அடுத்த வருட நடுப்பகுதியில் நடத்த முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவிப்பு. இலங்கையை சுனாமி பேரலை தாக்கி நாளையுடன் 16 வருடங்கள் பூர்த்தி. தேசிய பாதுகாப்பு தினம் நாளை அனுஷ்டிக்கப்படும். திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியின் யாப்புக்கு கட்சியின் இடைக்கால செயற்குழு அங்கீகாரம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.